சென்னையில் ரவுடி காக்கத்தோப்பு பாலாஜி என்கவுண்டரில் சுட்டுக் கொலை. வியாசர்பாடி பகுதியில் காவல்துறையினர் சுற்றி வளைத்த போது அவர்களை நோக்கி சுட்டதால் என்கவுண்டர். என்கவுண்டர் செய்யப்பட்ட காக்கத்தோப்பு பாலாஜி மீது 25 கொலை வழக்குகள் உட்பட 59 வழக்குகள் உள்ளன. செம்மர கடத்தலிலும் ஈடுபட்டவர் என தகவல். (2026) சட்டமன்ற தேர்தலே அடுத்த இலக்கு என திமுக முப்பெரும் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. வரலாறு காணாத வெற்றியை பெற பாடுபடுமாறு தொண்டர்களுக்கு அறிவுரை. அடுத்து நம்முடைய இலக்கு 2026 தேர்தல். இதுவரைக்கும் இப்படி ஒரு வெற்றியை எந்த கட்சியும் பெற்றதில்லைன்னு 2026 வரலாறு சொல்லணும். அந்த வரலாறு எழுதுவதற்கு நீங்க தயாரா? மாநில சுயாட்சியை வென்றெடுப்போம் என திமுக பவள விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சூளுரை. கிரீம்பண்ணுக்கு ஏன் இவ்வளவு வரி என்று கூட கேட்க முடியாத நிலை இருப்பதாக பேச்சு. இன்னைக்கு கிரீம்பண்ணுக்கு எவ்வளவு வரி போடுறீங்கன்னு கேட்க கூட உரிமை இல்லாத நிலை உருவாகியிருக்கு. AI தொழில்நுட்பம் மூலம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு வாழ்த்து கூறிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி. சிறப்பு ஏற்பாட்டின் மூலம் உற்சாக வெள்ளத்தில் மிதந்த திமுகவினர். ஸ்டாலின் என்றாலே உழைப்பு 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 தான். கழக களப்பணியில் 55 ஆண்டுகளாய் அயராது உழைக்குபவர். திராவிட செம்மலாய், இந்தியாவின் முன்மாதிரி முதல்வராய், நல்லுலகம் போற்றும் நாயகராய் விளங்குகிறார். உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக அறிவிக்க வேண்டும். திமுக முப்பெரும் விழாவில் முன்னாள் மத்திய அமைச்சர் பழனி மாணிக்கம் கோரிக்கை. உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டாமா? பேராசிரியரை விட பெரிய மனிதர்கள் நாங்கள் யாரும் இங்கே இல்லை. பேராசிரியர் தலைவர் தளபதி அவர்களை எவ்வளவு பெரிய மனத்தோடு துணை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டார்கள். நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்குமா அதிமுக? முறையாக அழைப்பு விடுக்கப்பட்டால் நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி பேட்டி. அரசியல் கட்சி தொடங்கிய பின் பெரியார் திடலுக்கு நேரடியாக சென்று மரியாதை செலுத்திய விஜய். மாலை வைத்து மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார். விஜய் அரசியலில் திராவிட சாயல் உள்ளதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை விமர்சனம். விளிம்பு நிலை மக்களுக்கானவர் என்பதை உணர்த்துவதாக விசிக தலைவர் திருமாவளவன் பாராட்டு. டெல்லி முதலமைச்சர் பதவியிலிருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் ராஜினாமா. ஆட்சி அமைக்க ஆளுநரிடம் உரிமை கோரினார் புதிய முதலமைச்சர் அதிஷி. குவாட் மாநாட்டில் பங்கேற்க வரும் 21ஆம் தேதி அமெரிக்கா செல்கிறார் பிரதமர் மோடி. 3 நாட்கள் பயணத்தில் இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து கலந்துரையாடுகிறார். புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வை கண்டித்து இந்தியா கூட்டணி சார்பில் இன்று முழு அடைப்பு போராட்டம். மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதால் 8ஆம் வகுப்பு வரை பள்ளிகளுக்கு விடுமுறை என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. மகாவிஷ்ணு விவகாரத்தில் சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மார்ஸ் பணியிட மாற்றம். பள்ளிக்கல்வி இயக்குநர் அளித்த அறிக்கையை தொடர்ந்து நடவடிக்கை. சென்னையில் செப்டம்பர் மாதத்தில் இதுவரை இல்லாத அளவாக நேற்று 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. தமிழ்நாட்டில் 13 இடங்களில் சதம் அடித்த வெயில்.
பட்டுக்கோட்டையில் பாடம் நடத்தி கொண்டிருந்த ஆசிரியர் வகுப்பறையிலேயே மயங்கி விழுந்து மரணம். ஆசானின் மறைவை தாங்காமல் கண்ணீர் விட்டு கதறி எழுத மாணவிகள். புரட்டாசி பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலையில் குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வழிபட்டனர். இந்தியாவை துண்டாட நினைப்பவர்களால் விநாயகர் சதுர்த்தி விழாவை கூட ஏற்க முடியவில்லை. தலைமை நீதிபதி வீட்டு பூஜையில் பங்கேற்றதை விமர்சித்த எதிர்க்கட்சிகள் மீது பிரதமர் மோடி சாடல். சென்னையில் ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி போலீஸ் என்கவுண்டரில் கொல்லப்பட்டுள்ளார். 50க்கும் மேற்பட்ட வழக்குகளில் தொடர்புடைய ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி அதிகாலையில் சென்னை வியாசர்பாடி பகுதியில் இருப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதனைத் தொடர்ந்து காவலர்கள் அங்கே சென்று துரத்திய போது காக்காத்தோப்பு பாலாஜியின் கார் பழுதாகி நின்றதாக கூறப்படுகிறது. அதனால் தப்பித்துச் செல்வதற்காக காவலர்களை நோக்கி காக்காத்தோப்பு பாலாஜி துப்பாக்கியால் சுட்டதாக காவலர்கள் தெரிவித்துள்ளனர். அதில் காவல்துறை வாகனம் மீது குண்டு பாய்ந்து கண்ணாடிகள் உடைந்ததாக கூறப்படுகிறது. அதனால் தற்காப்புக்காக காக்காத்தோப்பு பாலாஜியை சுட்டதாக காவலர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. காக்காத்தோப்பு பாலாஜியின் மார்பில் 2 குண்டுகள் பாய்ந்த நிலையில் அவர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். காக்காத்தோப்பு பாலாஜிக்கு துப்பாக்கி எப்படி கிடைத்தது என காவலர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். காக்காத்தோப்பு பாலாஜி மீது 25 கொலை வழக்குகள் உட்பட 59 வழக்குகள் உள்ளன. (2026) சட்டமன்ற தேர்தல்தான் அடுத்த இலக்கு என்றும் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற திமுகவினர் உழைக்க வேண்டும் என்றும் அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தி இருக்கிறார். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, அண்ணா பிறந்தநாள், திமுக உதயமான நாள், பெரியார் பிறந்தநாள் ஆகிய மூன்றையும் இணைத்து முப்பெரும் விழா மற்றும் திமுகவின் பவள விழா சென்னை நந்தனம் YMCA திடலில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தத்துரூபமாக நம் கண்முன்னே கொண்டு வரப்பட்டார். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே என்று AI தொழில்நுட்பத்தில் உருவான கலைஞர் கருணாநிதியின் கரகரத்த குரலை கேட்டு திமுக பவள விழாவின் அரங்கமே அதிர்ந்தது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் அருகில் கருணாநிதி அமர்ந்திருப்பது போல் ஏற்பாடு செய்யப்பட்டது திமுக தொண்டர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, தந்தை பெரியார் வடித்த கொள்கையை, பேரறிஞர் அண்ணா வகுத்த பாதையை, என்னால் கட்டி காக்கப்பட்ட இனமான உரசத்தை ஓங்கி ஒலிக்கச் செய்து கம்பீரமாக கழகத்தை ஆட்சி பொறுப்பில் அமரச் செய்திருக்கும் தந்தை மு.க. ஸ்டாலின் அவர்களை எண்ணி எண்ணி என்னுடைய நெஞ்சம் பெருமிதம் கொள்கிறது. விழாவில் பேருரையாற்றிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கழகம் நல்ல கழகம் என பாடல் பாடி தன்னுடைய பேச்சை தொடங்கினார். கழகம் நல்ல கழகம், நம் திராவிட முன்னேற்ற கழகம், அதன் திருப்பணி என்றென்று தொடரும். 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் தான் நமது இலக்கு என்று முதலமைச்சர் சூளுரைத்தார். அடுத்து நம்முடைய இலக்கு 2026 தேர்தல். இதுவரைக்கும் இப்படி ஒரு வெற்றியை எந்த கட்சியும் பெற்றதில்லைன்னு 2026 வரலாறு சொல்லணும். அந்த வரலாறு எழுதுவதற்கு நீங்க தயாரா? அந்த வரலாறு எழுதுவதற்கு நீங்கள் தயாரா? திமுகவும் தமிழ்நாடும் தனது 2 கண்கள் என கூறிய மு.க. ஸ்டாலின் திமுகவின் தேவை இன்னும் 100 ஆண்டுகளுக்கு இருக்கும் என குறிப்பிட்டார். 25 வயசை கொண்டாடுகிற வெள்ளி விழா ஆண்டிலையும் நம்ம கழக ஆட்சியில் இருந்துச்சு. 50 வயசை கொண்டாடுற பொன் விழா ஆண்டிலையும் கழக ஆட்சியில் இருந்துச்சு. 75 வயசை கொண்டாடுற பவள விழா ஆண்டான இப்பவும் கழக ஆட்சியில் இருக்கு. 100 விழா கொண்டாடும் போதும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் நிச்சயம் ஆட்சியில் இருக்கும். ஒரு கிரீம் பன்னுக்கு வரி எவ்வளவு என்று கேட்பதற்கு கூட உரிமை இல்லாத நிலை நாட்டில் உருவாகி உள்ளதாக குறிப்பிட்டார். இன்னைக்கு கிரீம் பன்னுக்கு எவ்வளவு வரி?
போடுறீங்கன்னு கேட்க கூட உரிமை இல்லாத நிலை உருவாகி இருக்கு. தொழில் முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்காவுக்கு சென்றோம் என்பதை விட வென்றோம் என சொல்ல வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். விழாவில் பெரியார் விருது பாப்பம்மாள் பாட்டிக்கு வழங்கப்பட்டது. அவருக்கு பதிலாக அந்த விருதினை அவரது பேத்தி ஜெயசுதா பெற்றுக்கொண்டார். அதேபோல திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுக்கு கலைஞர் விருதும், அறந்தாங்கி மிசா ராமநாதனுக்கு அண்ணா விருதும், கவிஞர் தமிழ்தாசனுக்கு பாவேந்தர் விருதும், பி.பி. ராஜனுக்கு பேராசிரியர் விருதையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். புதிதாக அறிமுகம் செய்யப்பட்ட மு.க. ஸ்டாலின் விருது தஞ்சை எஸ்.எஸ். பழனி மாணிக்கத்திற்கு வழங்கப்பட்டது.